நம்மளுடைய அறிவு, நம்ம படித்த படிப்பு, நம்ம வளர்ந்த விதம், இது எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், ஒரு அடுத்த பர்சனுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. திராவிட கொள்கை தான் பெரிய கொள்கை, தலை சிறந்த கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தலை சிறந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுற மக்கள், அதை அன்னைக்கு மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி வந்து RN ரவி அவர்கள் நம்மளுடைய ஆளுநர்கிட்ட இருந்து பட்டம் வாங்க மாட்டேன்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், நேற்று TRP ராஜா அவர்களுடைய மகன் அண்ணாமலை அண்ணா கிட்ட இருந்து மெடல் வாங்க மாட்டேன்னு சொன்னதா இருக்கட்டும். நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்கள மேடை பெரியவர்களை இன்சல்ட் பண்ணிட்டோன்னு. அவர்கள் வந்து பெரியவர்கள், அவங்களை யாரும் இன்சல்ட் பண்ண முடியாத இடத்துல அவங்க இருக்கிறனால தான் உங்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க. வாங்க மறுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிக்கிற மாதிரி தான். நீங்கள் நேற்று வந்து TRP ராஜா அவருடைய மகன் வந்து அண்ணாமலை அண்ணாவை இன்சல்ட் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது, நீங்கள் உங்களையே இன்சல்ட் பண்ணிட்டீங்க. ஒருவேளை அந்த தம்பி இப்படி யோசிச்சிருப்பாரா இருக்கும். அண்ணாமலை அண்ணாவுடைய ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ நேர்மையான IPS அதிகாரியாக இருந்திருக்காங்க, மக்களுக்கு நலன் செய்கிற மக்களின் தலைவராக இருக்கிற, அதுவும் மாபெரும் நம்பிக்கை, இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற அண்ணாமலை அண்ணா அவர்கள்கிட்ட இருந்து அவங்க அப்பாவோட வரலாறு, அவங்க தாத்தாவோட வரலாறுலாம் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊழல் பேர் வழியாக இருந்துட்டு இருக்காங்களே, நம்ம எப்படி இப்படிப்பட்ட மனிதர்கிட்ட இருந்து பட்டத்தை வாங்குறதுன்னு அவரை டீக்ரேட் பண்ணிட்டு பட்டம் வாங்காமல் போயிருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் திராவிட கொள்கையில வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பெண்களை எவ்வளோ மரியாதையாக பேசணும், மேடையில் எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமேலாவது இந்த திராவிட கொள்கை பக்கத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே கொள்கைகளும் கோட்பாடுகளும் வேறு வேறையாக இருக்கலாம், அதை ஃபாலோ பண்ணுற மக்கள் வேறு வேறையாக இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாரும் மனிதர்கள், எல்லாத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அடுத்தவங்களை நம்ம எப்படி மரியாதையோட ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வேல்யூவை நம்ம டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கைண்டாக நடந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.